வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்து இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற டிராகன். ஸோ இந்த டிராகன் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிராகன் படத்தோடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர் பேர் வந்து ராகவன். டி ராகவன் தான் ஒரு கட்டத்தில் டிராகனாக மாறுது. ஸோ ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து பயங்கரமாக படிக்கிற ஒரு நல்ல பையனாக வந்து இருக்காரு. கோல்டு மெடல்லாம் வாங்குறாரு. கோல்டு மெடல் வாங்கிட்டு அவருக்கு பிடிச்சிருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன் ஏற்றுக்க மாட்டேற, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து உன்ன மாதிரி பயங்கரமாக படிக்கிற நல்ல பசங்களை வந்து பிடிக்காது, எனக்கு வந்து கெட்ட பசங்களை தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அதே மாதிரி ஒரு பையனை கை காட்டி இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னுமே சொல்லுது. ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நம்ம ராகவன் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நாமளும் வந்து கெட்ட பையனாக வந்து மாறணும், நல்ல பையனாக இருந்தால் நமக்கு வந்து ஆள்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி காலேஜ் லைஃப்பில் டி ராகவனாக இருந்தவர் டிராகனாக மாறுறாரு. ஸோ காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கெத்தாக மாசாக சுற்றிக்கிட்டு கிளாஸுக்கே வராமல் அட்டண்டன்ஸே இல்லாமல் அரியர் மேலே அரியர் வச்சுட்டு அப்படியே கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கார். ஸோ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது ராகவன் வந்து காலேஜை முடிக்கல, அவருக்கு வந்து 48 அரியர்ஸ் இருக்குது. அரியர் கம்ப்ளீட் பண்ணாமல் டிகிரி வாங்காமல் தான் சுற்றிட்டு இருக்காரு. பட் காலேஜ் லைஃப் முடிஞ்சு அதை தாண்டி வந்ததுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபைனலாக ராகவன் வந்து லைஃப்பில் செட்டில் ஆனாரா இல்லையா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த டிராகன் படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த டிராகன் படத்தோடைய ட்ரெய்லர் வந்த டைமில் ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த படம் வந்து எஸ்கே நடித்த டான் படம் மாதிரியே இருக்குது, டான் 2வா அப்படின்னு சொல்லிலாம் பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தோடைய டேரக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை இது வந்து டான் மாதிரி இருக்காது, நீங்கள் படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக டான் படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர்லாம் பண்ண முடியாது. டான் வேற, இந்த படம் கம்ப்ளீட்டாக வேற. இந்த படத்தோடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அவர் கத்துறது, டென்ஷன் ஆகுறது, அப்புறம் கடைசி கிளைமேக்ஸில் வந்து அவங்க அப்பாவுடைய காலை பிடிச்சிட்டு அழுவுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கேரி பண்ணியிருந்தாரு. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு அடுத்து ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒருத்தங்க அனுபமா, இன்னொருத்தங்க வந்து கைடு லோஹார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் கேரக்டர்ஸ் வந்து சும்மா வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. 2 கேரக்டர்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதுலேயும் மெயினாக அனுபமா கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய கேரக்டரில் ஒரு சின்ன சர்ப்ரைஸும் இருக்குது. அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டேரக்டர் மிஷ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் காலேஜ் பிரின்சிபல் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டேரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் வேலை செய்கிற ஐடி கம்பெனியோடைய விபியாக அவர் வராரு. ஸோ அந்த கேரக்டருக்கு அவர் ரொம்பவே ஆப்டாக இருந்தார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஜார்ஜ் மரியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸோ டான் படத்தில் எப்படி அப்பா சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து அப்பா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டான் படத்தில் வந்து அப்பா கேரக்டர் வந்து பையன் முன்னாடி ஓப்பனாக பாசத்தை காட்ட மாட்டார், எப்போவுமே திட்டிக்கிட்டே ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் பின்னாடி வந்து ரொம்ப பாசமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அப்படி கிடையாது. ஜார்ஜ் மரியன் வந்து பார்த்தீங்கன்னா பையன் முன்னாடி ஓப்பனாகவே பாசத்தை காட்டுற ஒரு அப்பா, பையன் எது சொன்னாலும் கேட்குற, எது சொன்னாலும் நம்புற ஒரு அப்பா கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்குமே பையன் கூட நிற்கிற, சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக காமிச்சிருந்தாங்க. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சித்து, ஹர்ஷத் கான் 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இவங்களுடைய ஃபேம்காக இவங்களை வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. 2 பேருக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ், ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டாகவும் செட்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. அண்ட் 2 பேருடைய காமெடிஸும் படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த படத்தில் காமெடியும் இருக்குது. ஸோ கதையோட்டத்தில் எங்கெங்கெல்லாம் காமெடிஸ் பிளேஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மெயினாக சொல்லணும் அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் வந்து ரீல்ஸ் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனுக்கும் கௌதம் வாசுதேவனன் இவங்களுக்குள்ள நடக்கிற இன்டர்வியூ, ஸோ அந்த இன்டர்வியூ சீக்வன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து காமெடிஸில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நார்மலான சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும், இன்டர்வல் பிளாக் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் நீட்டாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் நீட்டாக இருந்துச்சு. அதுக்கான ரீசன் வந்து
ப்ரிடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதிகமாகவே இருக்கும். அடுத்த சீன் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களால கெஸ் பண்ணிட முடியும் இன்டர்வல் வரைக்கும். ஆனால் இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்து இருக்கும். ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியாத அளவுக்கு நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சு செகண்ட் ஹாஃப்க்கான லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபை எடுத்துகிட்டு போன விதமும் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. படத்தை முடிச்ச விதமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா முடிச்சிருந்தாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து சினிமேட்டிக்காக எடுத்துகிட்டு போய் முடிக்காம ரொம்ப யதார்த்தமாக எடுத்துகிட்டு போய் முடிச்சது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஓவராலாக இந்த படம் மூலிமா இவங்க என்ன கன்வே பண்ண வராங்களோ, என்ன மெசேஜ் வந்து சொல்ல வராங்களோ அதை ஸ்ட்ராங் ஆக்குறதே இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் தான். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் லியோன் ஜேம்ஸ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு ஸ்டோரிக்கு ஆப்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் டுடே படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்தோடைய மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரியான இன்னொரு படமாக தான் இந்த டிராகன் படமும் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமான ஒரு படமாக இருந்தாலும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற, ஸ்கூல் முடிக்க போகிற, காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் மூலிமா இவங்க சொல்லியிருக்கிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. 2 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து எஜுகேஷன், படிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சால் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், ரொம்ப நாளைக்கு உண்மையை மூடி மறைக்க முடியாது, ஒரு நாள் அது வெளியில் வரும் அப்படிங்கிறதையுமே வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இதுக்கு முன்னாடி எடுத்த ஓமை கடவுளே அந்த படத்தோடைய ஒரு சில சாயலும் இந்த படத்தில் வந்து இருக்கும். ட்ரெய்லர்லேயே ஒரு சீன் வந்து பார்த்துருப்பீங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து பயங்கரமாக கத்திட்டு ஒரு டைலாக் சொல்லுவார், அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது அப்படின்னு. அந்த டைலாக் வந்து ஓமை கடவுளே படத்தில் வரக்கூடிய டைலாக் தான். அதே மாதிரி ஓமை கடவுளே படத்தில் வரக்கூடிய ஒரு கான்செப்டையுமே இந்த படத்தில் வந்து டைரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை கம்ப்ளீட்டாக வேற விதமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பெருசாக நான் ரிவீல் பண்ண விரும்பல, இது பெரிய ஸ்பாய்லர்லாம் கிடையாது, நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த டிராகன் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இந்த டிராகன் படம் அமைஞ்சிருக்கு. அடல் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடல் கண்டென்ட் பெருசாக கிடையாது. முத்த காட்சிகள் இருக்குது, ஒரு சில கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது இருக்குது, பாட்டிலே ஒரு சில கெட்ட வார்த்தைகள் ஃபுல்லாக வராது, பாதியாக வர மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கே தவிர இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக வந்து இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த டிராகன் படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த படம் பார்த்து முடித்தவங்க இந்த டிராகன் படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் டிராகன் படம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் பாருங்கள்.